بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Alim wal Furqanil Majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa qul ja'al haqq wa sahaqal batil innal batila kana sahuqa. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, inna astaqal hadisi kitabullah wa khairal hadiyi hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa sharral umuri muhdasatuha wa kullu muhdasatin bid'a wa kullu bid'atin lalala wa kullu lalalatin finnar. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், செயல்களில் தீயது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுவது. மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுகின்ற ஒவ்வொரு செயலும் பிதஅத் அனாச்சாரம், ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் தன்னுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் போதும் மக்களுக்கு நினைவூட்டி எச்சரிக்கை செய்ததை உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் சென்ற வருடம் மிக நெருக்கடியான ஒரு கொரோனா காலகட்டத்தில், ஊரடங்கு காலகட்டத்தில் போன வருட ரமலானை நம்ம எதிர்கொண்டோம். அந்த வகையில் இந்த வருட ரமலானும் அந்த அளவுக்கு நெருக்கடி இல்லாவிட்டாலும் சில கட்டுப்பாடுகளோடு தான் உலகம் முழுவதும் நாம் இந்த ரமலான் மாதத்தை எதிர்கொண்டிருக்கிறோம். கத்தார் மாதிரியான சில வளைகுடா நாடுகளில் முழுமையான ஊரடங்கு போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம சவுதியில் சில கட்டுப்பாடுகளோடு வழிபாடுகள் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இந்தியா, இலங்கை மாதிரியான நாடுகளில் வேறு வேறு மாதிரியான கட்டுப்பாடுகளை போட்டிருக்கிறாங்க. அப்போ எது எப்படி இருந்தாலும் நாம் இந்த ரமலானை அடைந்து விட்டோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த ரமலான் மாதத்தை நாம் இன்னும் சிறப்பான முறையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை எங்கிருந்தாலும் பள்ளியிலே தொழுவதற்கான வாய்ப்புகள், மத வழிபாட்டு தலங்களுக்கு அனுமதி கிடைக்கப்பட்ட நாடுகள், அது மாதிரியான இடங்களில் வாழக்கூடியவர்கள் நீங்கள் அந்த கொரோனா பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு, சமூக இடைவெளிகளோடு, இந்த ஹேண்ட் சானிடைசர், மாஸ்க்கு, கிளவுஸ் என்று நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கும் பிறருக்கு எந்த விதமான தொல்லைகளை நாம் ஏற்படுத்தி விடாமல் இருக்கவும் இங்கே அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு வழிமுறைகளுக்கு உட்பட்டு நாம் நம்முடைய வழிபாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு மாதிரியான கட்டுப்பாடுகள் இருப்பதனால தான் எங்கெங்கே நீங்கள் வாழ்கிறீங்களோ அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வழிபாடுகள் யாருக்கும் எவ்வித தொந்தரவையும் ஏற்படுத்தி விடாத வகையில், யாருக்கும் தீங்கிழைக்காத வகையில் நாம் இந்த ரமலான் மாதத்தை எதிர்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம உலக காரியங்களில் உலகத்தில் ஏதாவது ஒரு தேவையை அடைந்து கொள்வதற்காக பல்வேறு வகையான ஆஃபர்களை ஒவ்வொரு மாதங்களும் உலக காரியங்களுக்கு போடுவாங்க. இப்போ உதாரணத்திற்கு ஆடி மாத ஆஃபர்னு போடுவாங்க, ஆடி தள்ளுபடி அப்படின்னு போடுவாங்க. அந்த நேரத்தில் நாம் போய் ஆடைகள் எடுத்துக்கொள்வதற்கு, புதிய ஆடைகள் வாங்குவது மற்ற நாட்களில் வாங்குறதை விட இந்த ஆடி தள்ளுபடியில் கொஞ்சம் விலை மலிவாக கிடைக்கும். அதே போல் அந்த தீபாவளி ஆஃபரு, ரம்ஜான் ஆஃபர், பொங்கல் ஆஃபர், இப்படியெல்லாம் நம்முடைய நாடுகளில் உலகத்தில் ஒரு டிவி வாங்குறதுக்கு ஒரு மார்ச் மேலான்னு ஒன்று போடுவாங்க. இயர் எண்டு சேல்னு வாகனங்கள் வாங்கும்போது இயர் எண்டு வருட கடைசி விற்பனைன்னு சொல்லி அதுக்கு சில ஆஃபர்கள் போடுவாங்க. இப்படியெல்லாம் உலகத்தில் ஒரு டிவி வாங்கணும்னா, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா, ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு, ஒரு வாகனம், காரு, பைக்குன்னு வாங்குவதற்கு, இதுக்கெல்லாம் உலகத்தில் ஆஃபர்களை போடுறாங்க. அந்த ஆஃபர்கள் போடும்போது அதை காத்திருந்து அதை நோக்கி திட்டமிடக்கூடிய நடுத்தர பாமர மக்களும் நம்ம இடத்துல இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்த பொருளை வாங்குறதை விட இதில் ஆஃபர் போடுவாங்க. ஆஃபர் போடும்போது இதே பொருள் ஒரு 500 ரூபாய் கம்மியாக கிடைக்கும், ஒரு 1000 ரூபாய் கம்மியாக கிடைக்கும். அப்போ நம்ம அந்த ஆஃபர் போடுறப்ப ஒரு மாதம் பொறுத்து இருந்து ஆஃபர் போட்டுட்டு வாங்கிடுவோம் என்று இப்படி தங்களுடைய உலக ஆதாயங்களை அடைந்து கொள்வதற்கு
உலகத்தில் ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிறதுக்கு அழியக்கூடிய துனியாவுடைய விஷயத்திற்கு ஆஃபர்கள் போடும்போது அதை யாரும் நம்ம தட்டி கழிக்க மாட்டோம். அந்த ஆஃபர் போடும்போது கரெக்டாக அந்த சலுகையை நம்ம பயன்படுத்திக்கிறணும். அந்த ஆஃபர் விட்டுறக்கூடாது. மற்ற நேரத்தில் வாங்குறத விட இந்த ஆஃபரில் வாங்குறது நமக்கு ஃபாயிதா தானே அப்படின்னு அழியக்கூடிய துனியாவில் அழியக்கூடிய பொருட்கள், ட்ரெஸ்ஸு, இது மாதிரி வீட்டு உபகரணங்கள், பைக்கு, கார் என்று இது மாதிரியான அழியக்கூடிய பொருட்கள் அழியக்கூடிய துனியாவுடைய விஷயத்துக்கு இவ்வளவு ஐடியா பண்ணி ஒரு ஆஃபர் போடும்போது விட்டுறக்கூடாதுன்னு அவ்வளவு நம்ம மதிநுட்பமாக அதை புத்திசாலித்தனமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஆனால் இந்த அழியக்கூடிய துனியாவை விட நிரந்தரமான மறுமை வாழ்க்கை இருக்குது. அந்த மறுமை வாழ்க்கைக்கு ஆஃபர் போட்டிருக்கிறான் அல்லாஹ் இந்த ரமலான் மாசத்துல. இந்த ரமலானுடைய மாசம் எப்படிப்பட்டது? எப்படி இந்த ஆடி தள்ளுபடி, இது மார்ச் மேலா, அது இயர் எண்டு சேலு, இப்படி எல்லாம் எப்படி உலகத்துல ஆஃபர் போடுறாங்களோ அது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மறுமைக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்கிறான். இது ரமலானோட மாசம். இந்த ரமலான் மாசத்துல நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அதிகமாக நீங்கள் ஏனைய மாதங்களில் செய்கிறதை விட இந்த மாதத்தில் செய்வது பன்மடங்காக உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மாதம், இறையொருள் பொழிகின்ற மாதம், அல்லாஹ் நமக்கு மறுமைக்கு ஆஃபர் போட்டிருக்கிற மாதம். அப்போ இந்த மாதத்தை நம்ம எவ்வளவு கவனமாக இதை விட்டுவிடலாமா? எப்படி ஒரு ஆடி தள்ளுபடிக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறோம், அதை விட லட்சம் மடங்கு கவனமாக இந்த ரமலான் மாசத்தில் இருக்க வேண்டாம்? இந்த ரமலான்ல அல்லாஹ் நமக்கு மறுமைக்கு ஆஃபர் போட்டிருக்கிறானே, சொர்க்கத்துக்கு போறதுக்கான, சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுறதுக்காக ஆஃபர் போட்டிருக்கிறான்ல. அப்ப இந்த ரமலான் மாசத்தை அதற்கேற்ற வகையில திட்டமிட்டு இந்த ரமலானை இன்னும் சிறந்த முறையில் பயன்படுத்தி நாம் இந்த ரமலானை கொண்டு சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக, சொர்க்கத்துக்கு போகிற வழியை இலகுவாக்கி கொண்ட மக்களாக வணக்க வழிபாடுகளையும் இபாதத்துகளையும் அதிகமாக செய்து அல்லாஹ் போட்டிருக்கிற ஆஃபரை விட்டுறவே கூடாது. இந்த ஆஃபரை அடிச்சு தூக்கிடணும். அப்ப அந்த அளவுக்கு நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்த முதல்ல திட்டமிடுங்க. இந்த ரமலானை நீங்க சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். எத்தனையோ பேருக்கு இந்த ரமலானுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. சென்ற ஆண்டு ரமலான் மாதம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருடம் நம்மோடு ரமலானில் இல்லை, மரணித்து விட்டார்கள். சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, சிலர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். போன வருடம் ரமலானில் ஆரோக்கியமாக இருந்தவர்கள் இந்த வருடம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். நோன்பு நோக்க முடியாத நிலையில, வணக்க வழிபாடுகளை செய்ய முடியாத நிலையில பலகீனப்பட்டு போயிருக்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. நமக்கு ஆயுளையும் நீட்டித்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் வழங்கி இந்த ரமலானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான்னா அல்லாஹ் நமக்கு இதுக்கு போட்டிருக்கிற ஒரு ஆஃபர். இப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதத்தை அடைந்தும் ஆரோக்கியமான நிலையில் அடைந்தும் இந்த மாதத்துல வணக்க வழிபாடுகள், நோன்பு, இபாதத்து என்று வணக்க வழிபாடுகள்ல செலவிடாம இந்த மாசத்தையும் வருஷம் முள்ளா வீணடிச்ச மாதிரி இந்த மாதத்தையும் ஒருத்தன் வீணடிச்சு கை சேதப்பட்டு போறான் என்றால் அவனை விட ஒரு முட்டாள் இருக்க முடியாது. ஆகவே இந்த ரமலானுடைய மாசத்தை நாம் மிக 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 கவனத்தோடும் இறையச்சத்தோடும் இந்த ரமலானை நாம பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த நீயத்தை முதல்ல உள்ளத்துல வச்சுக்கிறங்க. இந்த ரமலானை அனைத்து நோன்புகளையும் சரிவர நோற்று வணக்க வழிபாடுகளை சரிவர செய்து இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வகையில இந்த ரமலான் எனக்கு அமைந்து கொள்ள வேண்டும் என்கிற உள்ளத்துல நீங்கள் அதை நினைத்து கொள்ளுங்கள். ஏன்னா ரமலானுடைய நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதுதான். இந்த நோன்பினுடைய நோக்கமே என்ன? இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதுதான் நோன்பினுடைய நோக்கம். நம்ம நோன்பு வைக்கிறது எதுக்குன்னு மக்கள் மத்தியில கேட்டீங்கன்னா பலரும் பலவிதமான வியாக்கியானங்களை சொல்லுவாங்க. அதாவது பணக்காரர்களுக்கு இந்த பசினா என்னன்னு, பசியுடைய அருமை தெரியாது, ஏழைகளுக்கு எப்படி பசிக்குதுன்னு அந்த பசியின் அருமையை உணர்வதற்காகத்தான் இந்த நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு நம்மளாக இந்த காரணங்களை சொல்லிக்கிட்டு இருப்போம். மருத்துவ ரீதியில பல நன்மைகள் இருக்குது, விஞ்ஞான ரீதியில இந்த மாதிரி 11 மாத ஒரு உணவு பழக்கம், அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட வகையில நோன்பு என்கிற ஒரு மாசம் நம்முடைய உடலுக்கு நம்மளே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்திக்கிறோம், இதனால உடலில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் நன்மை பயக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்குதுன்னு சொல்லி மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக நமக்கு தோன்றிய பல காரணங்களை நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய நம்ம கண்டுபிடித்த காரணங்கள் தானே தவிர இதெல்லாம் அல்லாஹ் சொல்லிய நோக்கம் அல்ல. அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கக்கூடிய நோக்கம் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான். நீங்க திருமறை குரான்ல படிச்சு பாத்தீங்கன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போலவே
உங்களுக்கும் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். நோன்பினுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயம், முன் சென்றவர்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருது. அதுபோலதான் உங்களுடைய முஹம்மது நபியுடைய உம்மத்து உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கு? அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக, இரையச்சவாதிகளாக ஆவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அப்ப இந்த நோன்பினுடைய நோக்கம், அல்லாஹ் சொல்லுகிற நோக்கம் இரையச்சத்தை பெற்றுக்கொள்வது. இன்னைக்கு நாம் இந்த நோன்பு முடித்த பிறகு நாம் அந்த இரையச்சம் நமக்கு பூஸ்டப் ஆகணும். ஒரு பயிற்சியாக நமக்கு இரையச்சத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த ரமலானுடைய மாதம், இந்த நோன்பு. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது? சரிவர இதை யார் நிவர்த்தி செய்யறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உலகத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு ட்ரைனிங் போறோம். ஒரு கார் ஓட்டுறதுக்கு ஒருத்தர் ட்ரைனிங் போறாரு. ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல போய் வண்டி ஓட்ட கத்துக்கிறாரு. ஒரு மாசம் பயிற்சி எடுத்துட்டு ஒரு மாசம் கழிச்சு அவ வண்டியை ஸ்டார்ட் பண்ண தெரியல, வண்டி ஓட்ட தெரியலண்டா, ஒரு மாசம் கார் ஓட்டுறதுக்கு பயிற்சி எடுத்தியப்ப அதனுடைய பலன் என்ன? ஒரு மாசம் வண்டி ஓட்ட பயிற்சி எடுத்து டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் பயிற்சி எடுத்து வந்தும் வாகனத்தை ஓட்ட தெரியவில்லை, வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணவே தெரியவில்லை என்றால் அப்ப நீ எடுத்த பயிற்சி வீணானது. ஒருத்தர் டைப் ரைட்டிங் கத்துக்கிறதுக்கு போறாரு. ஒரு மாசம் நல்லா டைப் ரைட்டிங் கத்துக்கிட்டாரு, ஸ்பீடா டைப் படிக்க கத்துக்கிட்டாரு. டைப் படிக்க கத்துக்கிட்டு ஒரு மாசம் கழிச்சு வர்றாரு, டைப் பண்ண தெரியல. அப்ப நீ ஒரு மாசம் எடுத்த பயிற்சி வீணானதா போயிடுமே. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்னு ஒருத்தர் போறாரு. ஒரு மாசம் நீ இங்கிலீஷ் பேசி பழக போறேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல போய் நல்லா ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு மாதம் கடுமையான பயிற்சி. ஒரு மாத பயிற்சி முடிந்த பிறகு இங்கிலீஷ்ல ஏபிசிடி தெரியல ஒருத்தருக்கு, ஏபிசிடியே தெரியல என்று சொன்னா அப்ப எவ்வளவு பெரிய அந்த ஒரு மாசம் எடுத்த பயிற்சியினுடைய பலன் என்ன? ஒரு மாசம் இங்கிலீஷ் பேசுறதுக்கு தானே கத்துக்கிறதுக்கு போனீங்க. ஆங்கில பயிற்சி, நான் இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறேன் ஒரு மாசம் பயிற்சிக்கு போனவர் ஒரு மாதம் முடிந்த பிறகு ஏபிசிடியே சொல்ல தெரியவில்லை என்றால் எடுத்த பயிற்சி ஒரு மாதம் வீணா போய்விட்டது. அதுபோலதான் இந்த ரமலானை அடைந்து, ரமலான் எதற்கு நமக்கு பயிற்சியா இருக்குது? இரையச்சத்தை பெறுவதற்கான பயிற்சி. அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கி இருக்குது. அப்ப இந்த ஒரு மாத காலம் நாம் இந்த நோன்புல, ரமலான் மாதத்துல வணக்க வழிபாடுகள், ஈபாதத்துகள் என்று இறைவனுடைய நெருக்கத்தை நாம் அதிகப்படுத்தி கொண்டு, இரையச்சத்தை அதிகப்படுத்தி கொண்டு, இந்த ரமலான் முடிஞ்சு ஒரு மாத பயிற்சியை முடிச்சு வெளியே வந்தால் நமக்கு இரையச்சம் பூஸ்டப் ஆகணும். ஆனா நிதர்சனத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது? தொழுகைக்கு மக்கள் வரக்கூடியதை பாருங்களேன். முதல் திராவியாவுக்கு நல்ல கூட்டம் ஜேஜேன்னு இருக்கும். அப்புறம் அப்படியே ரெண்டாவது திராவியா, மூணாவது நோன்பு, நாலாவது நோன்புன்னு அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போவாங்க, படிப்படியா குறைவாக. அப்புறம் அந்த 21 அந்த கடைசி ஒரு 10 நாள் வரும்போது ஒரு கூட்டம் வரும். அப்புறம் 27ஆம் கிழமைக்கு ஜேஜேண்டு பள்ளியை நிரம்பி வழியும். அப்புறம் கடைசி நோன்புல கடைசி திராவியான்ட்டு அதுக்கு ஒரு கூட்டம் வரும். அப்புறம் அன்னைக்கு அடுத்த நாள் பெருநாள் தொழுகைக்கு ஒரு மிகப்பெரும் கூட்டம். பெருநாள் தொழுகை முடிஞ்சதோட பெருநாள் சட்டையை கலட்டி ஆங்கர்ல மாட்டின மாதிரி புது சட்டையை கலட்டி கொடியில மாட்டிடுவோம்ல, அந்த மாதிரி போட்டிருந்த இரையச்சம், ஈமானு எல்லாத்தையும் சட்டையோட கலட்டி ஆங்கர்ல மாட்டிட்டு பெருநாள் தொழுகை முடிஞ்சதோட அன்னைக்கு பெருநாள் அன்றைக்கு லொஹருக்கு 4 பேர் தான். பள்ளிவாசலுடைய பரிதாப நிலை என்ன? பெருநாளுக்கு ஜேஜேண்டு நின்ற கூட்டம், பெருநாள் அன்றைக்கு லொஹர் தொழுகைக்கு வெறும் 4 பேர். அப்ப இந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் அப்ப நீங்க ஒரு மாதம் எடுத்த பயிற்சியினுடைய பலன் என்ன? ஒரு மாத காலம் நோன்பு, ரமலான், வணக்க வழிபாடு, இபாதத்து, இரவு தொழுகை, இப்படி இருந்த நீங்கள் ரமலான் முடிந்த பிறகு அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இரையச்சம் பெற வேண்டும் அல்லாஹ் சொன்னானே, இரையச்சத்தை பெற்றீர்களா? பெருநாள் முடிஞ்சதோட பெருநாள் சட்டையை கழட்டி வைக்கிற மாதிரி உங்களுடைய ஈமானையும் இரையச்சத்தையும் சட்டையோட சட்டையா கழட்டி வச்சுட்டீங்களே. லொஹருக்கு ஆளக்கான 4 பேர் தான் நிக்கிறீங்க, அசருக்கு ஆளக்கான 3 பேர் தான் நிக்கிறீங்க. அப்ப இப்படி நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஒரு மாத காலம் நம்ம எடுத்த பயிற்சி வீணா போய்விடுமே. இதுக்கு என்ன பலன் இருக்கு மறுமையில? அல்லாஹ் என்ன கேட்க மாட்டான்? இதெல்லாம் கேட்க மாட்டானா? உனக்கு ரமலான் மாசம் ஒரு மாசம் தான் உனக்கு வணக்க வழிபாடுக்குன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? பிற மாதங்கள்ல உங்களுக்கு வணக்க வழிபாடுகள் கிடையாதா? பிற நாட்கள்ல, ரமலான் அல்லாத நாட்கள்ல அல்லாஹ் நமக்கு தொழுகையை கடமையாக்கவில்லையா? நம்முடைய இறையச்சத்தை அதிகரிக்கக்கூடிய காரியங்களை ரமலான் அல்லாத நாட்கள்ல நம்ம செய்யக்கூடாதா? அப்ப ஏன் நாம இப்படி பலகீனமாக இருக்கிறோம்? அனைவரும் நம்மை நாமளே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்மளை நம்மளே மாத்திக்கணும்.
இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல இருந்தாவது நாம் இந்த உள்ளத்துல நாம நினைச்சா மாற முடியுங்க. எல்லாத்துக்கும் ஷைத்தானுடைய ஊசலாட்டம், நம்முடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தை போடுவான். அந்த ஷைத்தானை நம்ம தான் அடிச்சு துரத்தணும். நாமல் அதை மிகைச்சு நாம இனிமே சரியா இருப்போம், இவ்வளவு காலம் எப்படியோ தொலைஞ்சு போகட்டும், இனி வரக்கூடிய இந்த ரமலான்ல இருந்து நான் சரியான முறையில தொழக்கூடியவனாக, சரியான முறையில வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி என்னுடைய அமல்கள் சின்னதோ பெருசோ எல்லாவற்றையும் நான் இறைவனுக்காக செய்வேன், இறையச்சமுடையவனாக இருப்பேன் என்கிற உறுதியை உள்ளத்துல நாம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் யாருக்கு எப்ப மௌத்துன்னு யார் சொல்ல முடியும்? இந்த நொடி மரணிச்சா என்னன்னு யோசிச்சு பாருங்க. யாருக்கு எப்ப மௌத்து வரும்னு தெரியுமா? இந்த நொடி நீங்க மரணிச்சிட்டீங்க, நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க? உலகத்துல ஓடி ஓடி சொத்து பத்துக்களை சேர்த்து இருக்கிறீங்க. அதை எல்லாம் மறுமையில எடை போட்டு பார்ப்பானா? மீசான் தராசுல தூக்கி எத்தனை பங்களா கட்டுன, எத்தனை கார்பா வாங்கின, எவ்வளவு கோடி சொத்து வச்சிருந்த, எம்பிட்டு பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்த, எல்லாத்தையும் இந்த தராசுல தூக்கி வைங்கன்னு மீசான் தராசுல அதை எடை போட்டு பார்த்து 15 பங்களா வச்சிருந்தாரு, 30 கார் வச்சிருக்கிறாரு, பெரும் கோடீஸ்வரன், போங்க சொர்க்கத்துக்குன்னு அனுப்புவானா? அல்ல. நீங்கள் செய்த அமல்கள், தொழுகை, வணக்க வழிபாடுகள், நல்ல அமல்கள், தான தர்மங்கள், இதுதான் அந்த மீசான் தராசில எடை போட்டு பார்க்கப்படும் சகோதரர்களே. அதுக்கு நாம என்ன சொத்து, மறுமைக்கு நீங்க என்ன சொத்தை சேர்த்திருக்கிறீங்க? கொஞ்சம் உங்களை நீங்களே ஒவ்வொருவரும் தம்மை தாமே பரிசோதனை பண்ணி பாருங்க. இந்த நொடி நம்ம மரணித்து விட்டால் நம்முடைய நிலைமை என்ன? எவ்வளவு நம்ம நல்ல அமல்களை செஞ்சிருக்கிறோம்? அதிகமா பாவத்தை செய்திருக்கிறோமா, அதிகமாக நன்மையை செய்திருக்கிறோமா? நாமளே கேள்வி கேளுங்க. உங்களுக்கு நீங்களே நீதிபதி, நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப நம்முடைய நிலைமை எவ்வளவு பலகீனமா இருக்கிறது, எவ்வளவு பாவிகளாக நாம இருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்துல அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை கொடுத்திருக்கிறான, ஆஃபர் போட்டிருக்கிறானே, மறுமைக்கான ஆஃபர், விழுந்துறணும், சஜிதால விழுந்துறணும். இந்த ரமலானுல கண்ணீர் மல்க நம்ம செய்த கடந்த கால பாவங்களுக்காக இறைவனிடத்துல சரணாகதி அடைஞ்சி சரண்டர் ஆகி, நாம அடிமை, என்னுடைய ரப்புல் ஆலமீன் தான் என்னுடைய எஜமானன், இறைவா என்னை மன்னிச்சு, நான் கடந்த காலத்தில் எவ்வளோ பாவங்கள், எவ்வளோ தவறுகளை செஞ்சுட்டேன், இனிமேல் நான் திருந்தி வாழ்வதற்கு என்னுடைய ஈமான் அதிகப்படுத்து, எனக்கு உன்னுடைய தொடர்போடு, உன்னுடைய இறையச்சமுடைய உள்ளமாக, உன்னோடு தொடர்புடைய உள்ளமாக என்னுடைய உள்ளத்துல இறையச்சத்தை அதிகமாக்குன்னு உளமாற துவா செய்யுங்க. இறைவன் புறத்துல நெருங்குங்கள். இந்த ரமலானை அதற்குரிய மறுமைக்கு ஆஃபர் போட்ட மாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே பரிசோதனை பண்ணிக் கொள்ளுங்கள். இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் சாதாரண மாதம் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுற ரமலானுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. இந்த ரமலான் மாதம் என்பது குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய தூதரும் சொல்லுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய செய்திகள் 1898 99 ஹதீஸை பாருங்க. ரமலான் மாதம் எத்தகைய சிறப்பு வாய்ந்த மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. இதா தஹல ஷஹ்ரு ரமலான். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபு ஸமா. வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. வ உல்லிகத் அபுவாபுல் ஜஹன்னம். நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது. வசுல் சிலத்து ஷயாத்தீன். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், சிறைபிடிக்கப்படுகிறார்கள் என்று இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதம். நாம் பிற மாதங்கள்ல செய்யக்கூடிய அமல்கள், சாதாரண இபாதத்துகள் இந்த மாதத்துல செய்கிற போது இன்னும் ஒன்றுக்கு பன்மடங்காக நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு தரஜா அந்த ரமலானுடைய மாதத்துக்கு இருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி 1782. இந்த ரமலான் மாதத்துல நாம உம்ரா செய்வது ஹஜ்ஜுடைய நன்மைக்கு ஈடானதுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே சொல்றாங்க. இன்ன உம்ரத்தன் ஃபீ ரமலான ஹஜ்ஜா. ரமலானில செய்கிற உம்ரா ஹஜ்ஜை போன்றதுங்கிறாங்க. ஹஜ்ஜுடைய நன்மைக்கு ஈடானது. நாம் ரமலான் மாசத்துல உம்ரா செய்வதன் மூலம் அந்த உம்ராவுக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கிறது. ஹஜ் மாதிரி அல்லாஹ் எடுத்துக்கிடுவான். இப்படி பிற மாதங்கள்ல நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள், சாதாரண சின்ன அமல்கள்ல இருந்து பெரிய அமல்கள் வரைக்கும் எல்லாவற்றும் இந்த ரமலான் மாதத்திலே ஒன்றுக்கு பன்மடங்காக நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த ரமலான் மாசத்துல கூட நம்முடைய சமுதாயம் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ரமலானை பயன்படுத்தி வணக்க வழிபாடுகளை அமைச்சு கொண்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியை இலகுவாக்குதான்னு பார்த்தா
இந்த ரமலான் மாதத்தில் கூட அல்லாஹ் ரசூல் காட்டித்தராத பல புதுமைகளை, அனாச்சாரங்களை, பிதயத்துகளை செய்து இந்த ரமலானை பாழாக்கி நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் வீணடித்து நஷ்டவாளிகளாக போகக்கூடிய நிலைக்கு எத்தனை மக்கள் இன்னைக்கு அறியாமையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. நாம செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள், அமல்கள், இபாதத்துகள் அனைத்துக்கும் அல்லாவும் அவனுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களா? அது அடிப்படையில் நம்முடைய இபாதத்து இருந்தால்தான் அது இறைவன் புறத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் ரசூல் காட்டித்தராம நம்ம இஷ்டத்துக்கு ஒன்றை செய்தால் அதை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்ள, அதுக்கு இன்னும் கோபப்படுவான். அல்லாஹ் ரசூல் காட்டித்தராத, ரசூல்லா வழிகாட்டாத பல வணக்க வழிபாடுகளை நீங்களா உருவாக்கிக்கிட்டு நீங்களா செய்தீர்கள் என்றால் அது நிராகரிக்கப்படும். அது புதுமை, பிதயத், அது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சமாவது நாம சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்கள். உங்களுடைய நன்மைக்கு தான் சொல்றோம். இதுல யார் சொல்றா, இவர் எந்த ஜமாத்து, அவர் சுன்ன ஜமாத்தா, இவர் தௌஹி ஜமாத்தா, இவர் சலபியா, அவர் சூஃபியா என்று எந்த விதமான இது போன்ற இயக்க வேறுபாடுகளை எல்லாம் ஒரு கணம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்களும் நாமும் ஏற்றுக்கொண்ட ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் ரசூல், அல்லாஹ்வுடைய திருமறை குரான், நபிகளாருடைய ஹதீஸ்கள். இந்த குரானில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நமக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்தால் நாம் அதை பின்பற்றுவோம். இந்த குரான் ஹதீஸில் இல்லாமல் வேறு யாரோ பிற்காலத்தில் உண்டாக்கி இருந்தால், வேறு யாரோ எதையோ வணக்கம் என்று சொல்லிக் கொடுத்திருந்தால் அதையே நாம செய்ய வேண்டும். அதனால் என்ன நன்மை கிடைக்கும்? அல்லாஹ் ரசூல் சொன்னதானங்க மார்க்கம். அல்லாஹ் ரசூல் சொல்லாததை புதுசாக பின்னாடி வந்தவர்கள் உருவாக்கினால் அதனால் என்ன பலன்? ஒரு பலனும் கிடையாது. அதை விட பாரதூரமாக நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பிதயத்துகளை, தீமைகளை செய்த காரணத்தினால் பிதயத் என்கிற அடிப்படையில் நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். சகோதரர்களே, கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்க வேண்டும். இந்த உலக காரியத்துக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறீங்க? உலகத்துல ஒரு வீடு வாங்க போறவரு சும்மா போனோன்னா காசு கொடுத்து ஒரு வீட்டை வாங்கிடுவீங்களா? அந்த வீட்டை பத்தி விசாரிக்கிறீங்க. அந்த பத்திரம் யார்கிட்ட இருக்குது, அதுல எதுவும் வில்லங்கம் இருக்குதா, சரியான இடம் தானா, பார்ட்டி சரியானவர் தானா, ஏமாத்துக்காரரா, மோசடிக்காரரா, 10 பேர்ட்ட விசாரிச்சு 4 பேர்ட்ட விசாரிச்சு அங்க போய் அரசாங்க அலுவலகங்கள்ல போய் செக் பண்ணி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கெஜெட் எடுத்து பார்த்து எல்லாத்தையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்து ஒரு வீடு அற்பமான அழியக்கூடிய துனியாவில் ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு இடத்தை வாங்குறதுக்கு, ஒரு பைக் வாங்குறதுக்கு, ஒரு கார் வாங்குறதுக்கு 1008 ஆலோசனைகள், 1008 ஆய்வுகளை செய்யக்கூடிய மனிதன் மார்க்கம் என்று வந்துட்டால் இதை ஓதுப்பா, இதை செய்யப்பா, இப்படி தொழுப்பா, இப்படி வணங்குப்பா என்று ஒருத்தர் சொல்லிட்டால் இது அல்லாஹ் சொன்னானா, ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்களா, நம்ம சரியாத்தான் செய்யறோமா, இந்த அமல்கள் சரியான பிரதிபலன் நமக்கு மறுமையில வாங்கி தருமா, இது அல்லாஹ் ரசூலுக்கு காட்டி தந்த வழிமுறைக்கு உட்பட்டதா என்று ஆய்வு செய்வதே கிடையாது. ஒருத்தர் சொல்லி இதை ஓதுங்கப்பான்னு சொன்னா ஓதுறது, இதை செய்ப்பான்னு சொன்னா செய்யறது, இப்படி ஒரு வணக்கத்தை செய்யணும் செய்யறது. என்ன, யார் சொன்னது, இது என்ன ஆதாரம் இருக்குது? எது ஒன்றையும் கேட்காம ஒரு அழியக்கூடிய துனியாவுக்கு 1008 கேள்வி கேட்கிற மனிதன் இந்த நிலையான மறுமை வாழ்க்கை, மறுமையில ஒரு வீடை வாங்க போறீங்க, மறுமையில சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு வீடு கட்ட போறான்ல, அப்படிப்பட்ட நிலைமையில அதுக்கு எத்தனை கொஸ்டின் நீங்க கேட்கணும், எவ்வளவு ஆய்வு பண்ணணும். நம்ம சரியா தான் செய்யறோமா, தொழுகத்தான் செய்யறோம், சரியா தொழுகிறோமா, நோன்பு தான் வைக்கிறோம், சரியா வைக்கிறோமா, அல்லாஹ் ரசூல் காட்டி தந்தபடி தான் நம்முடைய வணக்க வழிபாடு இருக்குதா என்று இதுல அந்த கவனத்துல உலகத்துல காட்டுற அக்கறையில லட்சத்துல ஒரு புள்ளி அளவு கூட, ஒரு எம்மி அளவு கூட நீங்க இந்த மார்க்க விஷயத்துக்கு காட்ட மாட்டேங்கிறீங்களே அருமை சகோதரர்களே, எவ்வளவு வேதனையாக இருக்கு. சிந்திச்சு பாருங்க. யார் எதை சொன்னாலும், யார் எதை மார்க்கம் என்று உங்களிடத்துல சொல்ல வந்தாலும் அல்லாஹ் ரசூல்கிட்ட இருந்து ஆதாரத்தை கேளுங்க. இப்படி சொல்றீங்களப்ப இதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா, ரசூல்ல அப்படி வழிகாட்டினாங்களா, காட்டுங்க, எடுத்து காட்டுங்க. அப்படி எடுத்து காட்ட முடியல, அல்லாஹ் ரசூல் சொல்லாத உடனே ஏன் என்னிடத்துல திணிக்கிறீங்க? அல்லாஹ் ரசூல் வழிகாட்டல இந்த மார்க்கம் நிறைவு செய்யப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட மார்க்கம். ரசூல்லாவோடு இந்த மார்க்கம் நிறைவடைந்து விட்டது. ரசூலுக்கு பிறகு நீங்க புதுசா மார்க்கம் என்று உண்டாக்குறீங்க. இந்த கேள்வியை கேட்டிருந்தால் அன்றைக்கே இந்த பிதகத்துகளுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்குமே. கேட்க தவறிட்டோமே சகோதரர்களே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ரமலான் மாசத்துல மட்டும் எம்பிட்டு பிதகத்துகள் நடக்குதுன்னு பாருங்க. நோம்புல இருந்து ஆரம்பிங்க. நோம்பு வைக்கிற நீயத்து ஃபர்ஸ்ட், நோம்பு வைக்கிறதுக்கு ஒரு நீயத்து, நவைத்து சௌமகதின் அன்னதாயி ஃபர்லி ரமலானி அப்படின்னு ஒரு நீயத்து. இதுதான் நோம்பு வைக்கிறதுக்கே நீயத்தான். இது எங்கப்பா இருந்துச்சு? யார்ட்டையாவது கேளுங்க, இது எங்க இருந்துச்சு? குரான்ல இருக்குதா நவைத்து சௌமகதின்? இல்ல. ஹதீஸ்லயாவது இருக்குதா? ரசூல்லா இப்படி சொல்லி கொடுத்தாங்களா? நோன்பு வைக்கும் போது நோன்பு வைக்க நீயத் என்று இதை உட்கார்ந்துக்கிட்டு ஓதணும். நவைத்து சௌமகதின் அன்னதாயி ஃபர்லி ரமலானி ஹாதிசனத்தின்னு இதை ஓதுங்கன்னு ரசூல்லா சொன்னாங்களா? அல்லாஹ் சொன்னானா?
இது எங்கப்பா இருக்குதுன்ட்டு கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஒரு உலகத்துல ஒரு வீடு வாங்க, கார் வாங்க விசாரிக்கிறீல்ல, அழியக்கூடிய துனியாவுக்கு 1008 கேள்வி கேட்குறீங்கல்ல, இந்த ஒரு கேள்வியை கேளுங்க சகோதரர்களே. நவைத்து சௌமகதின் எங்க இருக்குது? அல்லாஹ் சொன்னானா? குரான்ல இருந்தா காட்டுங்க, ஹதீஸ்ல இருந்தா காட்டுங்க. அப்ப ஒட்டுமொத்த குரான், ஒட்டுமொத்த ஹதீஸ் எங்க தேடி பார்த்தாலும் இதை அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லி கொடுக்கவில்லை. பின்னாடி யாரோ விட்டு அடிச்சது. எந்த ஹதீஸ் கிதாபிலையும் நவைத்து சௌமகதின் என்கிற நோன்பு வைக்கும் நீயத்து என்று ஒன்று இல்லவே இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தரல, குரான்ல இல்ல, அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒண்ணு இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நோன்பு வைக்கிறதுக்கு நீயத்தே இதுதான் ஆயிருக்குதுன்னா எங்க இந்த ஹோல் எங்க இருந்திருக்குது? இந்த ஓட்டை, இந்த மார்க்கத்துல இந்த ஓட்டையை போட்டது யாரு? அப்ப எதை வேணாலும் புகுத்தி மார்க்கம்னு வச்சிருக்கிறாங்களே, எந்த அளவுக்கு இது நம்ம சமுதாயத்துல இந்த நோன்பு வைக்கிற நீயத்து, நோன்பு திறக்கிற துவா, இதெல்லாம் எந்த அளவுக்கு பொறையோடி போய் கிடக்குதுன்னா, நம்ம ஊர்ல நோன்பு அட்டவணைன்ட்டு கார்டு அடிப்பா, பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி, ரமலான் நோன்பு கால அட்டவணை அப்படின்னு போட்டு தேதி வாரியா நோன்பு திறக்கிற நேரம், சகர் நேரம், இதெல்லாம் போட்டு ஒரு அட்டை அடிச்சு கொடுப்பாங்க, சின்ன கார்டு, விசிட்டிங் கார்டு மாதிரி. அதுல பின்னாடி இது ஒரு போர்ஷனாவே வரும். நோன்பு வைக்கும் நீயத்து நவைத்து சௌமகதின், நோன்பு திறக்கும் துவா அல்லாஹும்ம லக்கசம்து அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் நோன்பு திறக்கிற அட்டவணை கார்டுல அடிச்சு கொடுக்கிற அளவுக்கு இதெல்லாம் மக்கள் மத்தியில பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் தேடி பார்த்தால் எந்த ஆதாரமும் இல்லை. நோன்பு வைக்கிற நீயத்தை அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லவில்லை. யார் இதை சொல்றாங்களோ உங்க பகுதியில் இருக்கிற, உங்க மொஹல்லாவில் இருக்கிற அஜரத்துமார்கள்ட்ட கேளுங்க. அஜரத்து இதை சொல்றீங்களே, இது எங்க இருக்குன்னு எடுத்து காட்டுங்க. குரான்ல இருந்தா காட்டுங்க, ஹதீஸ்ல இருந்தா காட்டுங்க. அப்படி குரான் ஹதீஸ்ல இல்லைன்னா இதை யார் இந்த மார்க்கத்துல புகுத்துனது? அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒண்ணு எப்படி மார்க்கமானுச்சு? அல்லாவுக்கோ ரசூலுக்கோ தெரியாதது இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நவைத்து சௌமகதின் தான் நோன்பு வைக்கிற துவா நியத்துன்னு ஆயிருக்குதுன்னா எங்கே இந்த கோட்டை நம்ம விட்டுட்டோமே, இதை நம்ம கோட்டை விட்டுவிட்டோமே. இந்த சமுதாயம் இன்னைக்கு இதை ஒரு பிதகத்தை செய்தா இல்லையா? அப்ப நீயத்தினால சாதாரணமா மனதில் எண்ணுவது, இன்னமல் ஆமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் நீயத்தை பொறுத்தது, எண்ணத்தை பொறுத்ததுன்னு ரசூலுல்லாஹ். இதுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு தனியாக இப்படி வார்த்தைகள்லாம் கிடையாது. நாம உள்ளத்துல நினைப்பதற்கு பெயர் தான் நீயத். நாம காலையில சகர் சாப்பிட்றோம்ல, காலை இன்னைக்கு நோன்புன்னு நமக்கு தெரியுதுல, நம்ம உள்ளத்துல நினைக்கிறோம்ல இன்னைக்கு நோன்பு வைக்க போறோம், இன்னைக்கு நம்ம ரமலானோட முதல் நோன்பு வைக்கிறோம், நம்ம இந்த ரமலான் முழுக்க நோன்பு வைக்க போறோம், நம்ம நைட்டு சகர் சாப்பிட போறோம், இப்படி நம்ம மனசுல தோன்றுறத மனசுல எண்ணுகிறோம்ல, இந்த எண்ணம் தான் நீயத். இப்படி நோன்பு வைக்கிற நீயத்தின்றி தனியா ஒரு வார்த்தை நவைத்து சௌமகதின் என்று ஒரு வழக்கமே இல்லை. அது அல்லாஹ்வோ ரசூலோ நமக்கு காட்டித்தரவில்லை, எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு துவா, நோன்பு திறக்கிற துவான்ட்டு அல்லாஹும்ம லக்கஸம்து வபிக ஆமன்துன்னு ஒண்ணு. இதையும் தேடி பார்த்தால் இது எல்லாமே பலகீனமான, மிக 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 புறந்தள்ளப்பட வேண்டிய பலவீனமான லைஃபான ஹதீஸ்களாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழிகளாக எதுவும் இல்லை. அப்ப நோன்பு வைப்பதற்கென்றோ திறப்பதற்கென்றோ பிரத்யேகமாக அரபியில சில மந்திர வார்த்தைகள்லாம் கிடையாது. நோன்பு வைக்கிறதுக்கு நம்ம உள்ளத்துல நினைப்பதுதான் நியத்து. நோன்பு திறப்பதற்கு எப்பவும் போல சாப்பிடக்கூடிய அந்த பிஸ்மில்லான்னு சொல்லி நீங்க நோன்பு திறக்க வேண்டியதுதான். தனிப்பட்ட எந்த துவாவும் நோன்பு திறக்கும் துவா என்று ஒன்று இல்லை. நோன்பு திறக்கும் போது நீங்கள் அதிகமாக துவா செய்யுங்க. உங்களுடைய தேவைகளை நோன்பு திறக்கிற நேரத்தில் துவா செய்யுங்கள். அது இறைவனிடத்தில் அதிகமாக கபுல் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நோன்பு திறக்கிறதுக்கென்று தனியாக துவா கிடையாது. நோன்பு திறக்கிற நேரத்தில் உட்காந்து வீண் பேச்சு, வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்காம அந்த நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இறைவனிடத்தில் கையேந்தி உங்க தேவைகளை, உங்க குறைகளை இறைவனிடத்தில் கேட்டு ஒவ்வொருவரும் அவரவர் கையேந்தி துவா செஞ்சுக்கிறீங்க. இதுதான் நாம நோன்பு நேரத்துல இந்த நோன்பு வைக்கிற துவா, நோன்பு திறக்கிற துவாங்கிறதுல உள்ள விஷயத்தை தெளிவாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு எந்த வகையில ஆதாரபூர்வமான மார்க்க ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இப்ப அடுத்ததாக இந்த நோன்புடைய நேரத்தை எடுங்க. நோன்புடைய நேரம், இந்த நோன்பினுடைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் நம்ம கரெக்டா ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில சரியாதான் நம்ம இந்த நோன்பினுடைய நேரங்களை ஃபாலோ பண்றோமான்னு பார்த்தா இதுலேயும் நம்ம சமுதாயம் பெரும்பான்மையான மக்கள் தவறான வழிகளில் இருக்கிறாங்க. இப்போ இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் இதில் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று சகர் நேரம், இன்னொன்று நோன்பு திறக்கிற நேரம், இஃப்தாருடைய நேரம். இப்போ இந்த சகருடைய நேரத்தை எடுத்துக்கிறீங்களேன். இந்த சகர் நேரத்துக்கு சகர் ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, சகரை முடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. சகருடைய துவக்க நேரம் எது, முடிவு நேரம் எது? நம்ம சமுதாயத்தில் உள்ள வழக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி 2:30க்கெல்லாம் சகர் சாப்பிட்டு படுத்துருவாங்க. 2:30 மணி 3 மணிக்குள்ள.
அதுக்கு வந்து பல்வேறு வகையான வழிமுறைகள் அந்த சஹருக்கு எழுப்பி விடுறதுக்கு. சில ஊர்களில் இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா தஃப்த் அடிச்சுக்கிட்டு சில மக்கள் வருவாங்க. இந்த ஃபக்கீர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இரவு நேரத்தில் தஃப்த் அடிச்சுக்கிட்டு தெரு தெருவாக வந்து மக்கள் எழுப்பி விடுவாங்க. சில ஊர்களில் வந்து கொட்டு அடிக்கிறது, சில ஊர்களில் பள்ளிவாசல் மைக்க போட்டு அறிவிக்கிறது, சஹருடைய நேரம் ஆரம்பித்து விட்டது, சஹருடைய நேரம் முடிவடைந்து விட்டது. இப்படியெல்லாம் பள்ளிவாசல்களில் மைக்கு போட்டு அறிவிப்பாங்க. இப்படியெல்லாம் பல்வேறு வகையாக ஊருக்கு ஊர் நிறைய வித்தியாசமான வழிமுறைகளை கையாள்வார்கள். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சஹர் நேரம்ங்கிறது ஒரு 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துருவாங்க. அடுத்து ஃபஜர் தொழுகை ஒரு 4:30-5 மணிக்கு ஃபஜர்னு வச்சுக்கோங்களேன். 3 மணிக்கெல்லாம் சஹர் வச்சுட்டு ஒரு ரெஸ்ட்டு படுத்துடுறது, ஒரு குட்டி தூக்கம் போடுறது, அப்புறம் ஃபஜருக்கு எந்திரிச்சு போய்க்கிடுவோம்ட்டு 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு ஃபஜருக்கு போகக்கூடியவர்கள், சில பேர் ஃபஜரும் தொழாமல் படுத்து தூங்கக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரி சஹர் என்பதை 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் நள்ளிரவில் சாப்பிட்றீங்களே, இதுக்கு பேர் சஹரா? இதுதான் சஹருடைய உணவா? இதைத்தான் ரசூல்லா காமிச்சு தந்தாங்களா? கொஞ்சம் இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல. அப்போ ரசூல்லா காலத்தில் இந்த சஹருடைய நேரம் எப்படி இருந்தது? சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி 621-22 ஹதீஸ் எடுத்து படிங்க. இதில் ரசூல்லா என்ன பண்ணுறாங்கன்னா 2 முஅத்தின்களை நியமிக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 முஅத்தின்களை நியமித்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொன்னால் அது சஹர் நேரம் ஆரம்பிக்கிறது, சாப்பிட போகணும்னு அர்த்தம். அது வரைக்கும் உறக்கத்தில் இருப்பவர்கள், தொழுது கொண்டிருப்பவர்கள், வேறு வேறு பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் நிறைவு செய்துவிட்டு சஹர் சாப்பிட ரெடி ஆயிடுங்க, சஹர் நேரம் ஆரம்பிக்கிறது. பிலால் பாங்கு சொன்னால் சஹர் நேரம் ஆரம்பிக்கிறது. அடுத்து அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் பாங்கு சொன்னாங்கன்னா இவங்களுடைய பாங்கு ஃபஜருக்கான பாங்கு, ஃபஜர் தொழுகைக்கான பாங்கு. அப்போ சஹர் முடிஞ்சிருது. அப்போ சஹருடைய நேரம்ங்கிறது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் பாங்கு சொல்வதற்கு இடைப்பட்ட நேரம். இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு எப்போ பாங்கு சொல்லுவாங்க? ஃபஜருடைய பாங்கு சொல்லுவாங்க. ஃபஜர் தொழுகைக்கான பாங்கு சொல்லப்பட்டுட்டால் சஹர் வைக்க கூடாது, சஹர் முடிஞ்சிருது. இப்போ ஃபஜர் வரைக்கும் சஹருடைய நேரம் இருக்கிறது. இதை நீங்க திருமறை குரான்லயே பார்க்கலாம். 2வது சூரா 187 அல் பக்ராவுடைய 187 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வகுலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யத்தபய்யன லகுமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி. இந்த மாதிரி இந்த கருப்பு கயிறும் வெள்ளை கயிறும் தெளிவாகும் வரை, ஃபஜர் வரை உண்ணுங்கள் பருகுங்கள். இதை ஒரு ஓமை நயத்தோடு அல்லாஹ் வந்து ஒரு கவிதை நயத்தோடு இதை சொல்றான். அதாவது இந்த கருப்பு கயிறு என்பது இரவு, இந்த வெள்ளை கயிறு என்பது பகல். இந்த இரவும் பகலும் தெளிவாகிற வரைக்கும், கருப்பு கயிறுல இருந்து வெள்ளை கயிறு தெளிவாகிற வரை, ஃபஜர் வரை, வார்த்தை மினல் ஃபஜ்ரி, ஃபஜருடைய நேரம் வரை நீங்க என்ன பண்ணணும்? உண்ணுங்கள் பருகுங்கள். குலு வஷ்ரபு அல்லாஹ் குரான்ல சொல்லிட்டான். குரானுடைய ஆயத்து இது. அப்ப நோன்பினுடைய நேரம் என்ன? சஹருடைய நேரம்ங்கிறது எது வரைக்கும் இருக்கு? ஃபஜருடைய பாங்கு சொல்ற வரைக்கும் உண்ணலாம் பருகலாம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா நம்ம சமுதாயம் என்ன பண்ணுது? 2:30 மணி 3 மணிக்கு சாப்பிட்டு படுத்துறது. ஃபஜர் பாங்கு 4:30 மணின்னு வச்சுக்கிறீங்க. 4:30 மணினா 4:30 மணி வரைக்கும் ஃபஜருக்கு பாங்கு சொல்லும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள்னு ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். திருமறை குரானுடைய ஆயத்து. அது வரைக்கும் சஹரோட நேரம் இருக்குது. ஆனா நம்ம சமுதாயம் என்ன பண்ணுது? நள்ளிரவு 2:30-3 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு படுத்துருவாங்க. சஹர் வச்சாச்சான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிதகத்தான எந்த குரான் அதிசயம் இல்லாத நான் வைத்து சௌமகதின் அன்னதாயின்னு அந்த நீயத்தை ஓதிவிட்டு படுத்துருவாங்க. இதுக்கு பேர் நோம்புன்னு நினைக்கிறீங்கன்னா இது வழிகேடு இல்லையா சகோதரர்களே? அல்லாஹ்வும் ரசூலை காட்டி தரல. அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறை வேற மாதிரி இருக்குது, நம்ம செய்து கொண்டிருக்கிற நடைமுறை வேற மாதிரி இருக்குது. இதை சிந்திக்கணும்ல. இதை யார் சொல்றா? அந்த ஜமாத் சொல்றானா, இந்த ஜமாத் சொல்றானா, அவன் சொல்றானா, இவன் சொல்றானா, அதெல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, குரான்ல இருக்குது. நீங்க செய்யக்கூடியதுக்கு குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து காட்டுங்க பார்ப்போம். அப்ப 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துடலாம்ங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? கிடையாது. அப்ப சஹருடைய நேரத்துக்கு ரசூல்லா காட்டின ஹதீஸுடைய வழிமுறை என்ன? புகாரில் 621-22 முன்னாடி சொன்ன ஹதீஸ். 2 முஅத்தின்களை நியமிச்சு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொன்னால் சஹர் நேரம் துவங்குகிறது. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்லிட்டாங்கன்னா சஹர் நேரம் முடிஞ்சிருச்சு, ஃபஜருடைய பாங்கு. அப்ப ஃபஜருக்கு பாங்கு சொல்ற வரைக்கும் உண்ணலாம் பருகலாம் சாப்பிடலாம் என்பது அல்லாவும் குரான்ல சொல்றான், ரசூல்லாவும் அதை வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த இருவருக்கும் இடையேயான பாங்கு, இந்த 2 பேர் பாங்கு சொல்றாங்கல்ல, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், இந்த இருவரும் பாங்கு சொல்வதற்கான இடைவெளி எவ்வளவு? அதுவும் சஹீஹுல் புகாரில வருது. 1921வது செய்தி.
அந்த 2 பாங்குக்கும் இடையே உள்ள இடைவெளி என்னன்னா 50 குரான் வசனங்கள் ஓதும் அளவுக்கு இடைவெளி இருக்கும். பிலால் பாங்கு சொல்வதற்கும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் பாங்கு சொல்வதற்கும் இடைப்பட்ட இடைவெளி 50 திருமறை வசனங்கள். அப்ப 50 வசனங்களை குரான்ல இருந்து நம்ம ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? நல்ல நீட்டி நிமிர்த்தி நீளமாக இழுத்து ஓதுனால் கூட குரானுடைய வசனங்கள் 50 வசனங்களை ஓதுவதற்கு ஒரு 20 நிமிஷம், 1/4 மணி நேரம் தான் ஆகும். நல்ல நீட்டி நிதானமா நிறுத்தி நல்ல ராகமா போட்டு ஓதுனாலும் குரான்ல 50 வசனத்தை ஓதி முடிக்கிறதுக்கு பெரும்பெரு வசனத்தை எடுத்து ஓதுனாலும் கூட நீங்க 50 வசனத்தை ஓதி முடிச்சீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம், 15 to 20 நிமிடம், அதிகபட்சம் 20 நிமிடம் வைங்க, 20 நிமிடம் தான் ஆகும். அப்ப இந்த இடைவெளி தான் அந்த சஹருடைய நேரம் என்பதை இந்த ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில ரிவாயத்துகளை பார்த்தீங்கன்னா இவர் பாங்கு சொல்லிட்டு இறங்குவாரு, இவர் பாங்கு சொல்ல ஏறுவாரு அப்படின்னு ஒரு ஊமையா, இவர் வாரதுக்கும் இவர் போறதுக்கும் கரெக்டா இருக்கும், இவர் பாங்கு சொல்ல வாரதுக்கும் இவர் மறுபடியும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ஃபஜ்ர் பாங்கு சொல்ல போறதுக்கும் சரியா இருக்கும்னு சொல்லி இப்படி குறுகிய நேரம் தான் இந்த சஹருடைய நேரம். இந்த நேரத்துல சாப்பிட்றதுக்கு பேர் தான் சஹரு. இந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துவா தான் சஹர் நேரத்துல கேட்கிற துவா. இந்த நேரம் தான் சஹருடைய நேரம். ஆனா நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா இந்த சஹர் நேரம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே, உதாரணத்துக்கு இப்ப 4:30 மணிக்கு ஃபஜர் பாங்குனா 4:30க்கு ஃபஜருடைய பாங்கு, அந்த சஹர் நேரம்ங்கிறது 20 நிமிஷம் முன்னாடி 4:10. உதாரணத்துக்கு சொல்றேன், 4:10 இருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 20 நிமிடம் தான், அந்த இடைப்பட்ட இடைவெளி தான் ஃபஜருடைய பாங்குக்கான இடைவெளி. ஆனா நம்ம சமுதாயத்தில் என்ன நடக்குது? 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் மோதினார் மைக்க தட்டி அறிவிச்சிருவாரு, சஹருடைய நேரம் முடிவடைந்து விட்டதால் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் படுத்துருங்க, முடிஞ்சு போச்சா? 3 மணிக்கே படுத்துருவாங்க. சஹர் நேரம் முடிஞ்சிருச்சுன்னு அறிவிப்பு செஞ்சிடுறது. சஹர் நேரம் எப்பதான் ஆரம்பிக்குது? 4:10க்கு தான் ஆரம்பிக்குது. 4:30 மணிக்கு ஃபஜர் பாங்குன்னா 4:10க்கு தாங்க சஹரே ஆரம்பிக்குது. அந்த சஹருடைய பாக்கியமே கிடைக்காமல் சமுதாயத்தை வழிகேட்டுல போட்டது யார்? இது யாருடைய தவறு? இதை கேட்க மாட்டீங்களா? உலகத்துல 1008 கேள்வி கேட்பீங்கல்ல. ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னா ஒரு மொபைல் போன் 10,000 ரூபாய்க்கு மொபைல் போன் வாங்குறதுக்கு 10,000 வீடியோ பார்ப்பார் ஒருத்தர், யூடியூப்ல ரிவ்யூ பார்ப்பார். இது என்ன, இந்த போன் நல்லா இருக்குமா, அந்த போன் நல்லா இருக்குமா, அதை வாங்கலாமா, அதுல என்ன, அது ஹீட் ஆகுமா, ஹேங் ஆகுமா? ஒரு மொபைல் போன் வாங்குறதுக்கு 1000 கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர்களே, இது மறுமையுடைய விஷயம். அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்று தருகிற, நோன்பை நிர்மாணிக்கின்ற சஹருடைய நேரம். இது குறித்து சிந்திக்கவே மாட்டீங்களா? கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஹதீஸ் எடுத்து பார்க்க மாட்டீங்களா? 1க்கு 4 பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கு என்ன ஆதாரம், இது சரியா தான் இருக்குதா, சிந்திக்க மாட்டீங்களா? உலகத்துல காட்டுற அக்கறையில லட்சத்துல இம்மில ஒரு பங்கு மார்க்க விஷயத்துக்கு ஆய்வு பண்ண மாட்டீங்களா? 2 கேள்வி கேட்க மாட்டீங்களா? அப்ப யாருடைய பலகீனம்? யார் நம்ம தலையில யாரு வேணாலும் மிளகா அரைக்கலாம்னு தலையை கொடுத்தீங்கன்னா அஜரத்து மிளகா அரைப்பாரு, மோதினார் மிளகா அரைப்பாரு. இப்படி நம்முடைய மார்க்கத்துல வணக்க வழிபாடுகளையே அழிச்சு நாசமாக்கி விடுவார்கள். அப்ப நீ இதுல கவனமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த சஹருடைய நேரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரி 1923, தஸ்ஸஹரு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஸ்ஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபீ சுஹூரி பரக்காத், அந்த சஹர்ல, சஹர் உணவுல பரக்கத் இருக்குதப்பா, அதுல ஒரு மறைமுக அருள் வளம், அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது, சஹர் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சஹருடைய நேரம் அல்லாஹ்வினுடைய பரக்கத் நிறைந்த நேரம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், 59வது சூரா 15 இருந்து 18 வரைக்கும் படிங்க, வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசிகளுடைய தன்மைகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். இவர்கள் சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள், இவங்க சொர்க்கவாசிகள், இவங்களுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லும் போது, கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜூன், இவர்கள் இரவில் குறைவான நேரமே உறங்கியவர்கள், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், வபில் அஸ்ஹாரிஹும், சஹருடைய நேரத்திலே இஸ்திஃபார் தேடியவர்கள், பாவ மன்னிப்பு தேடியவர்கள். சொர்க்கவாசிகளுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்னா, இரவுல குறைவாக உறங்குனாங்க, அவங்க சஹருடைய நேரத்தில், அந்த பின்னிரவில் கடைசி நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுனாங்க அல்லாட்ட. அப்ப இந்த சஹரோட நேரத்துல பாவ மன்னிப்பு தேடுறவரு சொர்க்கத்தில் இருக்கிறாருன்ட்டு அல்லாஹ் கேரண்டி கொடுக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட இந்த சஹருடைய நேரம் எந்த நேரம்? 2:30 மணிக்கே படுத்துங்கிறீங்களே அதுவா? அது அல்ல சகோதரர்களே. விடிய கால அந்த ஃபஜருக்கு பாங்கு சொல்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி
ஒரு 50 குர்ஆன் வசனம் ஓதுற அளவுக்கான குறுகிய நேரம். அப்ப அந்த நேரத்துல தான் சஹருடைய நேரம். அந்த நேரத்துல சாப்பிட்றதுக்கு பேர் தான் சஹர் சாப்பாடு. அந்த நேரத்துல நீங்க கேட்கிற துவா தான் சஹர் நேரத்துல கேட்கிற துவா. அந்த நேரத்துல நீங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிப்பா, சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இந்த பாக்கியங்கள் எல்லாம் அந்த சஹருடைய நேரத்தில் கிடைக்கும். 2 மணி 2:30 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடுறீங்களே, சாப்பிட்டு முடிச்சுட்டு சஹர் சாப்பிட்டாச்சுன்னு படுத்து தூங்கிடுறீங்களே, இது சஹர் கிடையாது. இது நீங்க சும்மா ஒரு 2 மணிக்கு ஒரு சாப்பிட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதான். சஹருடைய நேரத்துல சாப்பிடறதுக்கு பேர் தான் சஹர். சஹருடைய நேரத்துல கேட்கிற துவாக்கள், சஹருடைய நேரத்துல கேட்கிற பாவ மன்னிப்பு தான் அந்த நேரத்துல கேட்கறதாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 மணி 2:30க்கு உங்களுடைய வசதிக்கு நீங்க சாப்பிட்றீங்கன்னா, சில பேருக்கு விடிய காலையில எப்படிங்க அப்படி ஒரு 3:30 மணி விடிய கால ஃபஜருடைய நேரம், கொஞ்ச நேரத்துல தொழுக போகணுமே, அப்போ உட்காந்து எப்படி சாப்பிட்றது, எனக்கு சாப்பிட்டு போட்டு குனிய முடியாது நிமிர முடியாதுன்னா சில பேருக்கு நடைமுறை சிக்கல்லாம் இருக்கும். நம்ம என்ன சொல்றோம், நீங்க சஹரு சாப்பாடுங்கிறது அந்த நேரத்துல ஏதாவது சாப்பிட்டுக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப வளமையா நோம்பு நேரத்துல 2-2:30க்கு சாப்பிட்றீங்க, நைட்டு 3 மணிக்கு ஒருத்தர் சாப்பிடக்கூடியதா இருப்பாரா, இல்ல உங்களுக்கு எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிட்டுக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த சஹருட நேரத்துக்காக காத்திருங்கள். இந்த சஹரு நேரத்துல அதிகமா அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. இந்த பின்னிரவு ஃபஜர் பாங்குக்கு சொல்லக்கூடிய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குல்ல, 50 வசனம் ஓதக்கூடிய அந்த குறுகிய இடைவெளி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம், அந்த சஹருடைய நேரத்துல அதிகமா பாவ மன்னிப்பு தேடுங்க, அதிகமா தௌபா செய்யுங்க, அதிகமா அல்லாஹ்ட்ட கையேந்தி கேளுங்க. இந்த பின்னிரவை பயன்படுத்திக்கிறீங்க. அந்த நேரத்துல ஃபுல் சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட முடியாட்டி கூட அந்த நேரத்துல அந்த சஹருடைய நேரத்துல ஒரு 2-3 பேரிச்சம்பழமாக சாப்பிட்டுக்கிறீங்க, ஒரு வாழைப்பழம், ஒரு சின்ன ஸ்நாக்ஸ், ஏதாவது பழங்கள், கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டு அந்த நேரத்துல கொஞ்சமாவது தொண்டையை நினைச்சுக்கிறீங்க. ஏன்னா அது சஹரோட நேரம். அதுக்கு முன்னாடியே சஹர் முடியாது. நீங்க சாப்பிட்றது ஒரு இரவு நேரத்துல உங்க பசிக்கு ஏற்ப உங்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க. 2:30 1:30 1:45 2 எப்போ வேணாலும் சாப்பிட்டுருங்க. சாப்பிட்ட பிறகு இந்த ஃபஜருட பாங்கு உங்க பகுதியில் எத்தனை மணிக்குன்னு பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு 4:30 மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 4:15 இருந்து 4:30க்குள்ள, ஒரு 4:10 இருந்து 4:30க்குள்ள அந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் கேப்ல ஏதாவது ஒன்று, ஒரு வாழைப்பழத்தையோ ஒரு 2-3 பேரிச்சம்பழத்தையோ ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ், கொஞ்சம் தண்ணி, ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிட்டு இப்படி அந்த சஹர் நேரத்தில் உண்ணுங்கள் பருகுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். குர்ஆன் ஆயத்து குலு வஷ்ரபுங்கிறான், மினல் ஃபஜ்ரிங்கிறான். ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் உண்ணு பருகுன்ட்டான், அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இப்படிதான் இருந்துச்சு. ஃபஜருக்கு பாங்கு சொல்றதுக்கு அதுக்கு முன்னாடி பிலாலுடைய பாங்கு, இது 2க்கு இடைப்பட்ட நேரம் தான் சஹரோட நேரம். இது 2க்கும் இடையே உள்ள இடைவெளி 50 வசனம் ஓதுற அளவு. இவ்வளவு குறுகிய நேரம் தான் சஹருடைய நேரம். அந்த நேரத்துல எதையாவது கொஞ்சமாவது ஒரு பேரிச்சம்பழத்தையாவது சாப்பிட்டுக்கிறீங்க. அதுலதான் பரக்கத்து இருக்குது. தஸ்ஸஹரு இன்ன ஃபீ ஸுஹூரி பரக்காத்துனாங்களே ரசூலுல்லாஹ். அந்த சஹர் செய்யுங்க, அந்த சஹர்ல பரக்கத்து இருக்குன்னு. அந்த பரக்கத்தே இல்லாமல் 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிட்டீங்கன்னா அந்த சஹருங்கிற கேட்டகரிக்குள்ளேயே அது வராது. இந்த நெருக்கடியா சாப்பிட்றீங்கல்ல, அதுக்கு பேர் தான் சஹருடைய உணவு, அதுதான் சஹருடைய நேரம். இதுக்கு ஆதாரபூர்வமான குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நம்ம எடுத்து சொல்லி இருக்கிறோம். இது மாற்று விளக்கம் இருக்கக்கூடியவங்க கேளுங்க, நீங்க அவங்கள்ட்ட ஆதாரம் கேளுங்க. 2-2:30க்கெல்லாம் படுத்துறீங்களே, சஹரோட நேரம் முடிஞ்சிருச்சுங்கிறீங்களே, இதுக்கெல்லாம் எங்க இருக்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்கா? குர்ஆன் ஆயத்தை காமிச்சிருக்கிறோம். நம்ம குர்ஆனை மிஞ்சியா உங்களுக்கு ஒரு ஆதாரம் வேண்டும்? அல்லாஹ்வுடைய கட்டளை மிஞ்சி வேற எதுவும் உங்களுக்கு வேண்டுமா? அப்ப இவ்வளவு தெளிவாக இருந்தும் இந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறைகளை புறந்தள்ளிவிட்டு தங்கள் இஷ்டத்துக்கு ஊருக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு சஹர் நேரம் 3:30 முடிஞ்சிருச்சு, 2:30 முடிஞ்சிருச்சு, 1:45 முடிஞ்சிருச்சுன்னு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. நீங்கள் சஹரே செய்யவில்லை. வாழ்நாள் நீங்க இம்புட்டு காலம் நோன்பு வச்சாலும் சஹருங்கிற கேட்டகரியில நீங்க வரவே இல்லை. சஹருடைய நேரத்தில் நீங்க சாப்பிடவே இல்லைன்னு ஆயிரும். ஆகவே அருமைக்குரிய சகோதரர்களே, நீங்கள் முழு சாப்பாடு எப்ப வேணாலும் ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறீங்க. ஆனால் அந்த சஹர் நேரத்தில் கொஞ்சமாவது ஒரு ஜூஸோ தண்ணியோ குடிச்சாவது அந்த நேரத்தில் உள்ள பரக்கத்தை அடைந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அதிகம் துவா செய்யுங்கள். அந்த நேரத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு தௌபா செய்யுங்க. அந்த சஹர் நேரத்தை விட்டுவிடாதீங்க என்பதை நாம் இங்கே ஒரு விஷயமாக நல்ல உபதேசமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நோன்பு திறக்கிற நேரம், இந்த நோன்பு வைக்கிற நேரத்திலேயே எவ்வளவு குழப்படி, சஹர் நேரத்திலேயே எவ்வளவு குழப்படின்னு நீங்க பார்த்தீங்க. அதே மாதிரி தான் நோன்பு திறக்கிற நேரத்திலையும் பேணுதல் அப்படிங்கிற அடிப்படையில் இதில் 1008 குழப்பம். நோன்பு திறக்கிறதுங்கிறது மகரிபுடைய பாங்கு சொல்றாங்கல்ல, இரவு ஆரம்பிக்குதுல, அதுதான் நோன்பு திறக்கிற நேரம்.
மகரிபுக்கு பாங்கு சொன்ன உடனே நோன்பு திறக்கணும். ஆனால் நம்ம சமுதாயத்தில் மகரிபு பாங்கு ஒரு 6:20 வச்சுக்கோங்களேன். 6:20 மகரிபு பாங்கு சொன்னால் அப்பயே நோன்பு திறந்துடணும். மகரிபு பாங்கு சத்தம் காதில் விழுந்தாலே நோன்பு திறக்க ஆரம்பிச்சிடணும், பிஸ்மில்லான்னு சொல்லி நோன்பு திறந்துடணும். ஆனால் நம்ம சமுதாயத்தில் என்ன, பாங்கு சொல்லி முடிஞ்சு 6:20 பாங்குனா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க, 6:30 மணிக்கு நோன்பு திறப்பாங்க, 10 நிமிஷம் பேணுதல். இப்படி தாமதப்படுத்தி திறப்பது நபி வழியா? இப்படிலாம் நோன்பு திறக்கிறதுக்கு ரசூலா நம்ம காட்டி தரலையே. நோன்பு திறக்கிற விரைவுபடுத்துங்கன்னாங்க. ரசூல்லா என்ன சொன்னாங்க? சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி 1957 ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா யஸாலுன் நாசு பி ஹைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர். நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துற காலமெல்லாம் மக்கள் நன்மைகளை இருப்பாங்கன்னாங்க. அப்ப நோன்பு திறக்கிறத விரைவுபடுத்தணும், விரைவாக நோன்பு திறக்கணும். அப்பதான் மக்கள் நன்மையில இருக்க முடியும். அப்ப இந்த நோன்பு திறக்கிறத தாமதப்படுத்தி இதுக்கு நேர் மாத்தமா ரசூல்லா சொல்லு பேச்ச கேட்காம 6:20 மகரிபட பாங்கு வந்துடும். இருந்தாலும் உட்கார்ந்து இருந்து 6:10 திறப்போம் என்று தொடர்ந்தால் இது ரசூல்லாவோட வழிமுறை அல்ல சகோதரர்களே. இதெல்லாம் நம்ம கவனமா சின்ன சின்ன விஷயங்களை கூட அல்லாஹ்வோட தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. நோன்புக்கு மகரிபட பாங்கு சொல்லிட்டாங்களா, நோன்பு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நோன்பு திறந்துட வேண்டியதுதான். அதை தாமதப்படுத்தி கொஞ்ச நேரம் ஆகட்டும், இன்னொரு 10 நிமிஷம் ஆகட்டும், 1/4 மணி நேரம் ஆகட்டும் என்றெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நோன்பை தள்ளி போடக்கூடாது. நோன்பு திறக்கிற நேரத்தை தாமதப்படுத்தக்கூடாது, விரைவாக நோன்பு திறக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கிற வழிமுறைகள். இதையத்தான் அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல சொல்றான். திருமறை குர்ஆன்ல இந்த நோன்பினுடைய முழுமைப்படுத்துதல், நோன்பை எப்ப நிறைவு செய்யணும்னு பார்த்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இல லைலி, இந்த இரவு வரை முழுமைப்படுத்துங்கள் அப்படிங்கிறான். இரவுங்கிறது என்ன, இஸ்லாமிய அடிப்படையில் இரவுன்னா மகரிபுட பாங்கு, மகரிபுக்கு பாங்கு, மகரிபு தான் இரவு, சூரியன் மறைந்து விட்டால் இரவு. அப்ப அந்த இரவு வரை, சூரியன் மறையும் வரை, மகரிபுக்கு பாங்கு சொல்லும் வரை நாம நோன்பை முழுமைப்படுத்த வேண்டும். அப்ப மகரிபுடைய பாங்கு சொல்லிட்டாலே, நமக்கு பாங்கு சவுண்டு காதுல விழுந்துட்டாலே பிஸ்மில்லான்னு நம்ம என்ன பண்ணலாம், நோன்பு திறந்துடலாம். நோன்பு திறக்கிறதுக்கு என்று பிரத்யேகமாக எந்த விதமான துவாக்களும் இல்லை. அல்லாஹும்ம லக ஸம்தலாம் மிக மிக பலவீனமான ஹதீஸ்களை இமாம்களால் புறந்தள்ளப்பட்ட பலவீனமான செய்திகள், ஆதாரபூர்வமாக எந்த நபிமொழியும் இல்லை. நோன்பு வைக்கிறதுக்கு திறக்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான தனிப்பட்ட அரபு வாக்கிய அமைப்புகள், மந்திர வார்த்தைகள்லாம் எதுவும் கிடையாது. நோன்பு வைக்கிறதுக்கு மனசுல நினைச்சுக்கிறீங்க, நோன்பு திறக்கிற போது பிஸ்மில்லான்னு சொல்லி நோன்பு திறந்துருங்க. இந்த சஹருடைய நேரத்துல கவனமா இருந்துக்கிறங்க. அந்த சஹருடைய நேரம் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்று தருகிற நேரம். அந்த நேரத்துல கொஞ்சமாவது ஒரு பேரிச்சம்பளுக்காக கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சுக்கிட்டு அந்த சஹருடைய பரக்கத்தை அடைஞ்சுக்கிறீங்க. அந்த நேரத்தில் அதிகமா துவா செய்யுங்க. இப்ப நம்ம சொன்ன செய்திகளை எல்லாம் மறுபடி ஒரு முறை நீங்க மனதுல ஓட்டி பாருங்கள். இதுல ஏதாவது சந்தேகம், நம்ம சொன்னதுல உங்களுக்கு மாற்று கருத்து, மாற்று விளக்கம், வேறு ஆதாரங்கள் எதுவும் இருந்தாலும் தாராளமாக நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க சொல்வது சரியா இருந்தால் நம்ம அதை எடுத்து சொல்லுவோம். அப்படி உங்களிடத்துல ஆதாரம் இல்லை என்று சொன்னால் வரட்டு கௌரவம், பிடிவாதம் இதெல்லாம் இந்த ரமலான்ல வேண்டாம் சகோதரர்களே. இதை யாரு சொல்றா, இவர் சொல்றாரா, அவர் சொல்றாரா, அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். எந்த ஜமாத் சொல்லுது, அந்த ஜமாத்தா, இந்த ஜமாத்தா, அந்த இயக்கம், இந்த இயக்கம், அதெல்லாம் பார்க்காதீங்க. அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லி இருக்கிறாங்களா, ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ் ரசூல் நமக்கு இதை சொல்லவில்லையா, அதை புறக்கணிப்போம். அது தேவையற்ற ஒன்று, பின்னாடி உருவாக்கப்பட்டது என்கிற அடிப்படையில் உலகத்துல எவ்வளவோ விஷயங்களுக்கு எம்புட்டோ 1008 கேள்வி கேட்டு எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு பிள்ளையை கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறதா இருந்தால் அதுக்கு 1008 ஆய்வுகள் செஞ்சு அந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடமா, அங்க சேர்க்கலாமா, புள்ள வாழ்க்கை சரியா இருக்குமா, கரெக்டா படிப்பு சொல்லி கொடுப்பாங்களா, நல்லா படிப்பானா, இந்த கோச்சிங் நல்லா இருக்குமா என்று இவ்வளவு உலகத்துல ஒன்றுக்கு 1000 ஆய்வுகள் செய்யற மனுஷன் கொஞ்சமாவது மார்க்க விஷயத்துல அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸின் வரும்போது மட்டும் அந்த சிந்தனை நரம்பு நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த இடத்துல நம்ம சிந்தனை திரையிடப்படுதுனா இதுதான் சைத்தானுடைய வழிகேடு. இதை கொஞ்சம் ஒதுக்கிட்டு யார் எதை சொன்னாலும் மார்க்க ஆதாரம் இருக்கா, நீங்கள் இதை செய்ய சொல்றீங்க, இந்த துவா ஓதுங்கிறீங்க, நவைத்து சௌமகத்தின ஓதுப்பாங்கிறீங்க, அது அல்லாஹ்வோ ரசூலோ சொன்னாங்களா காட்டுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்கள்ட்ட எந்த பதிலும் வராது. அப்ப இதுல நீங்க ஆய்வு செஞ்சு இந்த ரமலான் மாசத்திலேயாவது இது மாதிரியான நம்ம செய்யக்கூடிய பிதஅத்துகள், சின்ன சின்ன தீமைகளை அலட்சியமாக கண்டுகொள்ளாமல் விட்டு விடாமல் இந்த தீமைகளை முற்றுமுழுதா புறக்கணிச்சு இந்த பிதஅத்துகளின் பக்கமும் போய்விடாமல் இதையும் புறக்கணித்து ஒதுங்கி முழுக்க முழுக்க நன்மையின் பக்கம், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தின் இறையச்சத்தின் பக்கம் நாம் நம்முடைய பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறையச்சமுடையவர்களாக இந்த ரமலானை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய செய்திகள் அடுத்தடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இதுவே நீண்ட பதிவாக போக்கிட்டு இருக்கும். அதனால இன்றைய நிகழ்ச்சி இதோடு முடிச்சுக்கிடுவோம். அடுத்த பகுதியில் இன்னும் நோன்பு சம்பந்தமான ரமலான் தொடர்பான விடுபட்ட செய்திகள், இன்னும் நிறைய விஷயங்கள், இந்த ரமலான் இரவு தொழுகை, இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அது குறித்தெல்லாம்
அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த பாகங்களில் நம்ம வெளியிடுவோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் துவா செய்யுங்க, அதிகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த ரமலான் மாதம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது, இதை வீணடித்து விடாதீர்கள். இந்த ரமலானை சரியான முறையில் அல்லாஹ் நமக்கு உலகத்தில் ஒரு ஆஃபர் போட்டிருக்கிறான். ஆடி தள்ளுபடி போட்டால் அங்கே ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நம்ம தவறுவோமா? ஒரு சலுசா ஒரு மொபைல் ஃபோன் கிடைக்குது, ஒரு செல்போன் ஆஃபர் போட்டிருக்கிறான், ஒரு கார் பைக்கு ஆஃபர் போட்டிருந்தால் அதை விட்டுற மாட்டோம்னு அதில் எப்படி கவனமாக இருப்போம்? உலகத்தில் லாபகரமான வியாபாரம் பண்ணுறதுக்கு யோசிக்கிற நம்ம மறுமையுடைய லாபகரமான வியாபாரம், மறுமையில நமக்கு அதிகமான நன்மைகளை எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தை விட்டுவிடாதீங்க, அலட்சியமா இருந்துடாதீங்க. அதிகம் இபாதத்தோடு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பொருத்தத்தை பெறுகிற வகையில இந்த மாதத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்காகவும் துவா செய்யுங்கள், உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இடம் அனாதையாக்கப்படலாமா? படலாமா? ஐவேளை தொழக்கூடிய இடம் அம்போ என்று விடப்படலாமா? விடப்படலாமா? தேவகோட்டைக்கு அருகாமையில் உள்ள ராமேஸ்வரத்திற்கும் திருச்சிக்காகவும் போடப்பட்ட ஒரு தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் உள்ள கண்ணங்கோட்டை என்ற கிராமத்தைச் சேர்ந்த அந்த பள்ளிவாசலை சென்று யாராவது பார்த்தோமா? பார்க்கவில்லை. பார்த்தாலும் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டோம். அந்த பள்ளியோ முறையாக பயன்படுத்தப்படவில்லை, பாழடைந்து கிடக்கிறது. ஆங்காங்கே ஓட்டைகள் ஏற்பட்டு ஒழுது கழிவறைகள் இல்லாமல் சிதலடைந்து கிடக்கிறது. அந்த பள்ளியை புனர் நிர்மாணம் செய்வதற்கு நம்மால் என்ற உதவிகளை அங்கு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இது அல்லாஹுடைய ஆலயம். அன்னல் மசாஜிதனில்லா, பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஒரு முறை நீங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு உதவினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் எத்தனை நபர்கள் அதிலே ஒளி செய்கிறார்களோ, அங்கே பாதங்களை எடுத்து வைக்கிறார்களோ, பள்ளிவாசலில் தொழுகிறார்களோ, துவா செய்கிறார்களோ, அனைத்து நன்மையும் நாம் உயிரோடு இருக்கும் போதும் வரும், நாம் மரணித்த பிறகும் வரும். அது 500 1000 லட்சமோ நம்மால் இயன்ற அளவு இந்த பள்ளிக்கு உதவ வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளால் தேவகோட்டையில் இருந்து நமது இஸ்லாமிய சொந்தங்கள் விரைந்து அந்த பள்ளியை சீர் செய்வதற்கான உண்டான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைக்கும் ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நாம் அந்த சாலை வழியாக செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ற சூழல் கூட ஏற்படும். அந்த சமயத்திலே நாம் தொழக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும். அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வேறு பள்ளி இல்லை, இந்த ஒரு பள்ளி தான் இருக்கிறது. ஆகையால் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்காக நீங்கள் வாரி வழங்குங்கள். நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை அனுப்ப வேண்டிய முகவரி த ட்ரஸ்டி பள்ளிவாசல், இந்தியன் பேங்க், தேவகோட்டை பிரான்ச், எஸ்பி அக்கௌண்ட் நம்பர் 6926961616, ஐஎஃப்சி கோட் ஐடி ஐபி 000 D012. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.